ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை லாஸ்ட் டச்சஸ் அப்படிங்கிற போமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த போம் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் ப்ரௌனிங் அப்படிங்கிற போய்ட் தான் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோ பார்த்தலாம். நம்ம ராபர்ட் ப்ரௌனிங் வந்து 7th May 1812 வந்து பிறந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் பொயட் அண்ட் பிளே ரைட்டும் கூட. இவங்களோட நோட்டபிள் ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைப் ஆஃப் ஹெமெலின், மென் அண்ட் விமன், த ரிங் அண்ட் தி புக், ட்ரமாட்டிக் லிரிக்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸாக எழுதுவாங்க. எலிசபெத்தன் பீரியடில் வந்து இவர் வந்து ஒரு பீக்கில் இருந்த பொயட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 12th December 1889 வந்து இவங்க வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அண்ட் நம்ம போம் பற்றி வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்தலாம். நம்ம போம் வந்து ஒரு ட்ரமாட்டிக் மோனோலாக். மேபி சொல்ல நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் 1 minute கேட்கலாம். இது வந்து ஒரு ட்ரமாட்டிக் மோனோலாக் 56 ரைமிங் கப்லெட்ஸால் அயம்பிக் பென்டாமீட்டரால் வந்து இதை வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த போம் வந்து 1842 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த போமோட நரேட்டர் வந்து யாராக இருப்பார்னு பார்த்தீங்க அப்படின்னா, டியூக் ஆஃப் ஃபெராரா. அதாவது இட்டாலியில் இருக்கிற ஃபெராரா அப்படிங்கிற பிளேஸை ரூல் பண்ண டியூக்கு தான் வந்து இந்த போமோட நரேட்டராக வந்து இருப்பாங்க. அண்ட் இது வந்து கொஞ்சம் லென்த்தான போமோட சம்மரி வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மை லாஸ்ட் டச்சஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டியூக் ஆஃப் ஃபெராரா இருக்கார்ல, இவருடைய லாஸ்ட் ஒய்ஃபோட போர்ட்ரேட்டை தான் வந்து வர்ற கெஸ்ட்டுக்கிட்டலாம் வந்து இவர் அதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருப்பார். அண்ட் இந்த அவர் பேசுகிறது மூலியமாக வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டியூக்கோட கேரக்டரையும் வந்து தெரிஞ்சுக்கலாம், அந்த டச்சஸோட கேரக்டரையும் தெரிஞ்சுக்கலாம், அவரோட ப்ரீவியஸான மேரேஜை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளோட டியூக் வந்து எதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து நெக்ஸ்ட் மேரேஜ்க்காக வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாரு. அந்த டைமிங்கில் வந்து இவர் வந்து பேசினதை வந்து ஒரு போமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சம்மரி பார்த்தலாம் வாங்க. போமோட ஃபஸ்ட் லைன்லேயே வந்து எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்ஸ் மை லாஸ்ட் டச்சஸ் பெயிண்டட் ஆன் த வால் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து என்னோட லாஸ்ட் டச்சஸ் அப்படின்னா அவரோட ஒய்ஃபை வந்து சொல்கிறாங்க. என்னோடய ஒய்ஃபோட பெயிண்டிங் வந்து அந்த வாலில் வந்து தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு அவங்க வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு தத்ரூபமான ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு ஃபோட்டோ அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதை வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஒண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த பெயிண்டிங், அதாவது அந்த போர்ட்ரேட்டை வந்து யார் வரைஞ்சிருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டச்சஸோட ஃபோட்டோ வந்து ஃபெரா பாடால்ஃப் அப்படிங்கிறவங்க வந்து வரைஞ்சிருப்பாங்க. ஆக்சுவலி வந்து அந்த ஆர்டிஸ்டோட நேம் வந்து இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதை வந்து அவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல்லாக வந்து வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டச்சஸ் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணி அவரை வந்து நம்ம இது இருக்கார்ல, நம்மளோட ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட ஒய்ஃபை வந்து வரைஞ்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளோட டியூக்கோட ஒய்ஃப் டச்சஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நின்றுட்டு ரொம்ப நல்லா போஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ற கெஸ்ட்டுலாம் இருக்காங்கல்ல, அந்த டியூக்கை வந்து கெஸ்ட்டெல்லாம் உட்கார வச்சு, நீங்கள் எல்லாமே வந்து அவளோட ஃபோட்டோவை பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு நம்மளோட ஆர்டிஸ்ட் வந்து யாருன்னு சொன்னேன், ஃபெரா பாடால்ஃப், அவங்களோட கைவண்ணம் தெரியும். அவ்வளோ ஒரு டிசைன் பண்ணி அவங்க வந்து வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பிக்சர் வந்து இவங்களை எல்லாத்துக்கும் பார்க்குறதுக்கு ஒரு சாதாரணமான பிக்சராக இருக்கலாம், ஆனால் அதில் வந்து அவ்வளோ ஒரு மைனூட்டான ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. அதோட டெப்த்தையும் பேஷனும் வந்து லைட்டாக அப்படி மேற்பார்வையால் பார்த்தாலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பிக்சர் வந்து சும்மா ஒரு நார்மலான பிக்சராக இருக்கலாம். அவங்களோட பிக்சர் நம்ம இப்போ வந்து நார்மலாக ஒரு கெஸ்ட்டு அதாவது டியூக்கோ பார்க்க போகிற கெஸ்ட்டுக்கிட்டலாம் ஒரு உட்கார வச்சு சொல்கிறாருல, அவங்களோட ஃபோட்டோவை பாருங்கன்னே, மற்றவங்களோட அந்த கெஸ்ட்டோட கண் எல்லாமே வந்து அந்த டச்சஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபோட்டோவில் மட்டும்தான் இருக்குமா. அதை தாண்டி அந்த போர்ட்ரேட்டை வரைஞ்ச கீழே இருக்கார் இல்லையா, கீழே போர்ட்ரேட்டை வரைஞ்சவர் யார், ஃபெரா பாடால்ஃப், அவரோட நேமை வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் என்னோட கண் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பேஷனேட்டான ஒர்க் பண்ணேன், அவரையும் நான் வந்து நோட் பண்ணுவேன், அவரையும் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கர்டன் அந்த ட்ரான் டைமில் வந்து அந்த நான் ஊட்டி போட்டு
பார்த்தேன் அப்படின்னா அந்த அந்த வெளிச்சம் வந்து இந்த போர்ட்ரேட்டில் வந்து பட்டு இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜன்னல் இருக்குது. ஜன்னலில் வந்து அந்த கர்டன் அவங்க நவுட்டி விட்டு பார்த்தாங்க அப்படின்னா அந்த ஜன்னல் வழியாக தூசி வந்து அந்த ஃபோட்டோ மேலேயும் படியும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் வந்து எப்போ யார் என்னோட கெஸ்ட்டாக வந்து வந்தாங்கனாலுமே அவங்கக்கிட்ட வந்து அந்த டியூக் வந்து அந்த ஃபோட்டோவை காட்டுறது வந்து வழக்கமாகவே வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாதா அவரே சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹஸ்பண்டோட ப்ரெசன்ஸை மட்டும்தான் வந்து அவங்க ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து த்வஸ் TWAS த்வஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஃபுல் ஃபார்மேஷன் பார்த்துட்டு போங்க. ஏன் அப்படின்னா அது வந்து மேபி ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு டேர்மை தான் வந்து ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருப்பாங்க. மேபி வந்து அதை ஒன் வேர்ட்ஸு கூட கேட்கலாம். அவர் வந்து அடுத்தது அவங்க ஒய்ஃபை பற்றி சொல்கிறாங்க. என்னென்னா, of joy into the duchess cheek perhaps Farah Fodol's change to say her metal lips அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒய்ஃப் வந்து கழுத்தில், அதாவது அவங்க வந்து பிரின்சஸ் அப்படிங்கிறதுனால அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸில் வந்து கழுத்தில் வந்து ஒரு ஷால் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்களாம். அந்த ஷால் மாதிரி போட்டிருக்கிறதுல அவங்க பிரெஸ்ட்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகி காட்டுது, ரொம்ப சுருங்கி போய் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறார். அதாவது அந்த டியூக் வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து மார்க் பண்ணுறாங்க. அவங்களோட ஒய்ஃபை வந்து அவங்க வந்து மார்க் பண்ணி இதில் வந்து சொல்கிறாங்க. ஃபார் காலிங் அப் த ஸ்பாட் ஆஃப் ஜாய் ஷீ ஹேட். அவங்களுக்கு கூப்பிடும்போது அவங்க ஹஸ்பண்ட், அதாவது டியூக் வந்து நம்ம டச்சஸை கூப்பிடும்போது அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஜாய்ஃபுல்லாக இருப்பாங்களாம். எ ஹார்ட் ஹவு ஷால் ஐ சே டு சூன் மேட் கிளாட். அவங்க அப்படி கூப்பிட்ட உடனே அவங்களோட மனசு வந்து ரொம்பவே கிளாடாக இருக்குமா. டு ஈஸிலி இம்ப்ரெஸ் ஷீ லைக்டு வாட் எவர் ஷீ லுக்ட் ஆன் அண்ட் ஹர் லுக்ஸ் வெண்ட் எவர். அந்தளோட டியூக் இருக்காங்க இல்லையா, டியூக் கூப்பிட்டதுமே அவங்க ஒய்ஃபான டச்சஸ் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக, அவங்கள பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட எல்லா பாடி பார்ட்ஸும், அந்த சீக், அவங்க ஸ்மைல் பண்ண விதம், அவங்க சிரிக்கும் போது அவங்க ப்ளஷ் ஆகிறது, அவங்க வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் நல்லா அளந்து வச்ச மாதிரி சிரிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட அவங்கள்ட்ட வந்து நம்மளோட டியூக்குக்கு வந்து எது ஃபேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரெஸ்ட்டு வந்து ஃபேவர்னு சொல்கிறாங்க. த ட்ராப்பிங் ஆஃப் அ டே லைட் இன் அ வெஸ்ட் த போச் ஆஃப் ஷெரீஸ் சம் ஆஃப் ஹிஸ் ஃபூல்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போர்ட்ரேட்டில் வந்து டச்சஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட பிரெஸ்ட்டை வந்து அந்த ஷால் வந்து ரொம்ப அதிகமாக கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டியூக் வந்து சொல்கிறாங்க, அந்த டச்சஸ் வந்து ரொம்பவே வந்து ஒரு பொலைட்டான கமெண்ட்ஸ் கொடுத்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து போதும், ரொம்ப எனஃபாக தான் வந்து அவங்க ப்ளஷ் பண்ணுவாங்க, அதாவது ரொம்பவே அளந்து வச்ச மாதிரி தான் வந்து அவங்க சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியூக் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டியூக் இருக்காங்கல்ல, டியூக்கோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த டச்சஸோடது, அந்த ஃபார்மர், அதாவது அவங்க ஒய்ஃப், இப்போ லாஸ்ட் ஒய்ஃபை பற்றி அவங்களோட திங்ஸ் எல்லாமே வந்து எதுக்கு ஈக்குவலானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எவ்ரி திங் வாஸ் சேம் அண்ட் மேட் ஹர் ஈக்குவலி ஹாப்பி. அவங்களோட ஒவ்வொரு திங்ஸுமே வந்து அவங்கள அவ்வளோ ஹாப்பி ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த போமில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டியூக்குக்கு வந்து அவங்க ஒய்ஃப் மேலே வந்து ரொம்பவே கொடுமையாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஹாட்டரிக்கலாக வந்து அவங்க வந்து யோசித்து இமேஜின் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி வந்து ஒரு ஹைப்போதெமிக்கலான சிச்சுவேஷனை வந்து இமேஜின் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க ஒய்ஃபை பற்றி. அதாவது நல்ல விஷயங்களாக பேசுகிற மாதிரி வந்து பேசிட்டு, அடுத்தது வந்து அவங்களோட ஒரிஜினல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரியலான கேரக்டர் வந்து சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டியூக் வந்து அவங்களோட ஃபார்மர் பிரசிடென்ட் வந்து
என்ன அந்த ஃபார்மர் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எல்லார்ட்டையுமே வந்து சிரிக்கிறத விட என்கிட்ட வந்து கம்மியாக தான் சிரிப்பாங்க. என்கிட்ட வந்து ரொம்பவே அளந்து வச்ச மாதிரி தான் சிரிப்பாங்க. என்னை விட மற்றவங்கள பார்த்தா கூட அவங்க வந்து அதிகமாக சிரிப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது. நான் வந்து அவங்கள சிரிக்க சொல்லி ஆர்டர் போட்டால் கூட அவங்க வந்து அப்படி தான் அவங்க சிரிப்பை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்களோட ஸ்மைலை வந்து ஃபார் எவராக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா, ஹி ஹேட் கில்டு. அவங்க வந்து செத்து போயிட்டாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூக் வந்து டச்சஸை வந்து கில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இப்போ வந்து அந்த என்னோட ஒய்ஃப் இல்லை, அவள் வந்து ஃபோட்டோவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம டியூக் வந்து அந்த கெஸ்ட் எல்லாமே எந்திக்க சொல்கிறார். எந்திக்க சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெஸ்ட்டாக உள்ள கெஸ்ட் எல்லாம் வந்து மீட் பண்ண சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் டவுன் ஸ்டேர்ஸில் கீழே இருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களெல்லாம் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கவுண்ட் பண்ணி அந்த கோர்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி வந்து இந்த இதெல்லாம் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லாஸ்ட் ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு மேரேஜ் பண்ணுறதுக்காக வந்து அவங்க அலைன்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. இப்போ வந்து பிரைடோட ஃபாதரும் அந்த மாஸ்டர் கெஸ்ட்டும் வந்து அவங்கக்கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டவுரி இந்த இப்போ வந்து பண்ண போகிறாங்க இல்லையா, அந்த டவுரினா வரதட்சணை. அடுத்த பண்ண போகிற கல்யாணத்துக்கு வந்து வரதட்சணை என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்து நம்ம டியூக் வந்து அவங்கக்கிட்ட கேட்குறாரு. அவர் டவுரி கேட்டதை வந்து எப்படி அவர் மலுப்புறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான டாட்டர் வச்சுருக்கிறீங்க. அவங்க வந்து கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு, அதாவது எவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு வந்து அவங்க பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஸோ வந்து எனக்கு டவுரி வந்து ஒரு ப்ரைமரியான ஆப்ஜெக்டே கிடையாது, ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியாக வந்து நம்ம டியூக் தான் வந்த கெஸ்ட்டுக்கிட்டேயும் அவங்க இப்போ மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைடோட ஃபாதர்ட்டே வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவங்களோட ஒய்ஃபை பற்றின, அதாவது லாஸ்ட் ஒய்ஃபை பற்றின போர்ட்ரேட்டை காமிச்சு ஒவ்வொன்றா வந்து அவங்க டிஃபைன் பண்ணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே கீழே மேலே வந்து உட்காந்துட்டு இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கீழே போக சொல்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து வந்து கீழே போங்கன்னு சொல்கிறாரு. அண்ட் போகிற வழியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாச்சு வந்து பார்க்க சொல்கிறாங்க. என்னென்னா அட்டென்ஷன் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டாச்சு வந்து என்ன ஸ்டாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணிக்கோங்க, காட் நெப்டியூனோட ஸ்டாச்சு. அந்த காட் நெப்டியூன் டேமிங் எ ஷீ ஹார்ஸில் வந்து டேமிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வந்து சொல்கிறாங்க. அது வந்து ரொம்பவே ரேரான கலெக்ஷன் ஆஃப் ஆர்ட் அப்படின்னும் சொல்கிறாரு. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஆஃப் இன்ஸ்பர்க் காஸ்டோடது. அண்ட் ஸ்பெஷலி வந்து இவருக்காக வந்து அது செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஸ்டாச்சு வந்து எதால் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே வந்து நோட் பண்ணிக்கோங்க, பிரான்ஸ். மேபி வந்து ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம். அண்ட் சம்மரியில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.